அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நோம்புனாலே கஞ்சி தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம நிறைய சூப் வகைகளும் பண்ணலாம். தகன்னு தக்காளி சூப் பண்ணலாமா? எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? தக்காளியில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் தக்காளி சாதம், தக்காளி ரசம் பண்ணுறதை விட இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ரமலானில் ஒரேடியாக நம்ம கஞ்சி சூப் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நாள் டொமேட்டோ சூப் தான் எப்பவும் போடுவேன். எப்படியும் இந்த 30 டேஸில் ஒரு 3 டைம்ஸ் போட்டு பண்ணிடுவோம். எப்படி ஈஸியாக செய்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சுலபம். கரெக்டாக 10 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். 3 தக்காளி போட்டிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துங்க. இது கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பீட்ரூட் போட்டிருக்கேன், கேரட் 2 துண்டு போட்டிருக்கேன், இஞ்சி, உப்பு, இவ்வளோதான். இது 4 இன்க்ரீடியன்ட் போட்டு நான் ஃபஸ்ட்டு வேக விட்டுறேன். ஒரு 3 விசில் விற்றிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். மசிக்கணும். அடுத்தது 3 விசில் விட்டாச்சு, எடுத்துடலாம். நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா? அது அப்படியே மசிச்சிடலாம். இந்த நல்லா மத்து வச்சு இல்லை மரக்கண்டு வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. இதை செய்வீங்கனாக்கா திரும்ப 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 செய்வீங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வடிச்சிடலாம். இதில் டீ காய வச்சுக்கலாம். பட்டர் கொஞ்சம் போடுறேன். லர்பார்க் பட்டர் தான் நான் இங்கே துபாயில் இருக்கிறதுனால இதான் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் அமுல் வாங்குவேன். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம வடிகட்டின டொமேட்டோ சூப் கூட இருக்குது. பார்க்க கலர் பார்த்திங்களா, அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது. இது வெங்காயமும் பூண்டும் போட்டு தாளிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அது அப்படியே வெறும் பட்டர் போட்டு பெப்பர் சால்ட்டு போட்டாலே போதுமானது. இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நீங்கள் போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னாலும் நான் போடுறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் பட்டர் போடுறேன். பட்டர் போட்டு நமக்கு இது பண்ண வெங்காயமும், சின்ன வெங்காயம், பூண்டு வதக்கிட்டு நம்ம அப்படியே இதை ஊற்றிடலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. பெப்பரு, பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கட்டியாகிட்டு அதை ஊற்றி நல்லா கெட்டியாகிடும். பசங்களுக்கு உங்களுக்கு அந்த கொத்தமல்லி கீரைலாம் வாயில் அப்புறம் பிடிக்கலனாக்கா நீங்கள் இப்படியே கொதிக்க வச்சு கொடுத்துருங்க. இப்போ இந்த பெப்பரை இப்போ நல்லா பவுடராக பண்ணி கொடுத்துருங்க. அப்படின்னா பெப்பரை வேக வைக்கும் போதே போட்டு, இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு, நல்ல டிப்ஸு. வேக வைக்கும் போதே அந்த கொத்தமல்லி கீரையும் பெப்பரும் அந்த பூண்டு வெங்காயம் கூட போட்டு வடிகட்டி வெறும் லிக்விடாகவும் கொடுக்கலாம் பசங்களுக்கு. எதுவுமே இதில் இல்லாமல் வெறும் லிக்விட் சூப்பாகவும் கொடுக்கலாம். நீங்கள் இதை நம்மளுக்கு பெரிய ஆளுக்கு நோம்புக்குன்றதுனால ஃப்ளேவருக்காக நான் எல்லாம் போட்டிருக்கேன். கிட்ஸுக்கு நீங்கள் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பு. இது ஒரு 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். கலரை பாருங்கள், அப்படியே சர்ன்னு குடிக்கலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவுறேன். இந்த ரமலானில் பண்ண பல சூப் வகைகள் மற்றும் இந்த சேனலில் இருக்கிற சூப் வகைகள்லாம் கீழே உங்களுக்கு லிங்க்கில் தரேன், பார்த்துக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த அயன் சத்து அதிகமாக இருக்குதுல்ல, எல்லோரும் செய்து பார்க்கணும், எல்லா குழந்தைங்களும் கொடுக்கணுன்ட்டு எனக்கு இது. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இதை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல குறிப்பில் சந்திக்கலாம். பை.